ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. சண்டே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் எழுந்திரிச்சு பல்லு விளக்க போகலாம். அதுக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு. திரும்ப கழுவி தண்ணியை போட்டு விட்டாங்க. இப்போ தண்ணி இப்போவுமே வந்துடுச்சுன்னா சாயந்தரம் நாங்கள் ஊருக்கு போனோம்னாலும் ஃப்ரீயாக கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்துட்டு வரலாம். இல்லாட்டா ஐயோ தண்ணி வரும்னு சொல்லிட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல வேலை கொஞ்சம் வந்துடுச்சு. சரி, ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். சண்டே டீ ஸ்பெஷலிஸ்ட். டீ போடுவோம். டீ போட்டு எடுத்து குடிக்க போகிறோம். தலையை கட்டியோ பங்கர மாதிரி இருக்கு. டீ போட்டதுல ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தியாப்பா. இந்த கல்யாணம் ஆன புதுசில் வினி அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா வீட்டுக்கு. இப்போது நான் எங்களுக்கு டீ போட தெரியும், நிறைய பேருக்கு டீ போட தெரியாது. என்ன பண்ணன்னு தெரியாமல் சரி நிறைய பேருக்கு நிறைய குவான்டிட்டியில் போடணும்லான்னு சொல்லிட்டு குழம்பு சட்டியில் பாலை ஊற்றி வச்சுட்டேன். அது என்னடான்னா பால் டொப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வினி அம்மாட்ட என்னம்மா இப்படி வெடிக்குதுன்னதுக்கப்புறம் சொன்னாங்க, ஐயோ குழம்பு சட்டியில் வைக்கக்கூடாதே, உனக்கு தெரியாதோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் பாலுக்கு வந்து எப்போவுமே தனி பாத்திரம், கல்யாணத்துக்கு முன்னாடி சமைச்சதுனால தெரியும். அதுக்கப்புறம் தான் பாலுக்கு தனி பாத்திரம் வைக்கணும், அதை வேற யூஸ் பண்ணதில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையே எனக்கு தெரியும். இப்போ ஆனால் டீ நான் நல்லா போட்டுருவேன். டீ குடிக்காதீங்களா? நாங்கள் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். மீன் வாங்க போகிறோம். வாங்க மீன் வாங்கிட்டு வருவோம். காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. காலையிலேக்கு தோசை தேங்காய் சட்னி சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் பாத்திரம் கிடக்கு, துணியும் கிடக்கு, எல்லா மண்ணனும் இதில் மீன் வேறு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். என்ன மீன்? சாலை மீன் அதுவும் இருக்குது, ஊளி மீன் பால் ஊளியம் அந்த மீனும் இருக்குது. ரெண்டுலேயும் அரை கிலோ வாங்கி வந்துருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் சாப்பிட முடியும். இதுவே நீ நாளைக்கு வரை கூட இருக்கும் குழம்பு. அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாத்திரம் கிடக்கு, துணி கிடக்கு, ரெண்டையும் கழுவிட்டு மீனையும் கழுவணும். கழுவிட்டு அடுத்து சமையல் ஆரம்பிக்கிற வீடியோவை காட்டுறேன். சோறு குழம்பு ரெடி. இப்போது எலுமிச்சம்பழம் இருக்குது, அப்புறம் முன்னாடி இருக்குது. கொஞ்சம் சர்பத் போட்டு வச்சுட்டா ஜூஸ் குடிச்சிக்கலாம். சர்பத் போட போகிறேன். சமையல் முடிஞ்சு சாப்பிட போகிறோம். முன்னங்க ஆரம்பிச்சு என்ன சாப்பாடுங்கிறத காட்டுறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன சமைச்சோன்னே, இருந்தாலும் காட்டுறேன். ஹாய் பாருங்க, எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் சோறு, மீன் குழம்பு, துண்டுல இருக்கு. ஊளி மீன் பொரிச்சதும், சாலை மீனும் பிடிச்சிருக்கோம். சாலை மீன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு. சண்டே ஸ்பெஷல் சாப்பிட போகிறோம். நீங்களும் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய். இந்த செடி நல்லா பூச்சி இப்போ வாடிடுச்சு. ஆனால் இதுலேருந்து பக்கக்கண்ணு எடுத்து தான் அதில் வச்சு நல்லா வந்துடுச்சு. அதான் சரி எடுத்துக்கிட்டு போவோம். எங்கே வரும் வெட்ட முடியுமா முடியாதா? கீழே வெட்டுமா தண்டை?
இது ஒரு கீழே இருந்து வெட்டு. அதான் அம்பிட்டும் பட்டு போச்சு. அந்த 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 பெரிய இதை வெட்டு. அதுதான் பெரிய கத்திரி கொண்டு வெட்டு. இல்லை கத்தி இடக்கல இருந்தா எப்படி நானா எடுக்கட்டும். இதை கொண்டு வைக்கிறதுக்கு அவ்வளோ வரும் போகிறோம். கீழே விழுந்து கிடந்துச்சு. ஆமா கீழே கிடந்துச்சுன்னு சொல்லு. இங்கே கிட்ட கிடந்துச்சு. அவெல்லாம் உருவ மாட்டான். இந்த இதில் இந்த ஆனால் வெயில் இருக்க முடி சாயதில் வை. அந்த அது அங்கிட்டு போ. அந்த அதில் ஒன்று வை. அங்க ரெண்டு வைப்போம். ஓகேவா? போதும். இங்க 3 இருக்கு. அங்க குளிக்க தண்ணி வருமா? அவனுக்கிட்ட இந்த 2 வீட்டோட பேட்டரி. ஏய் இதில் வையடி. இதில் எங்கே தண்ணி விடும்? அப்போ ஒன்று எடுத்து அந்த இதில் வரி. ஒரு கண்ணு இவன் தான் அந்த கேட்டான். ஒரு டீக்காரன் உன் தோட்டத்துக்கு வந்து உங்களெல்லாம் சரி வாங்க இறங்கி வா. என்னப்பா சரி ஆய். அந்த அடக்கு வர 2 குட்டி குட்டி. ஆட்டுக்குட்டி. பிடிச்சுக்கோ. சாப்பாடு இட்லி மீன் குழம்பு.
சண்டே விளாக் இனிதே நிறைவு வருகிறது. வரணம் வந்துருச்சு. நாங்கள் ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இந்த கீழே இருக்கா லக்கேஜ். கோவையில் ஒரு பை கொண்டு போனோம். வரும்போது 2 வீட்லேயும், எங்கள் வீட்லேயும் மாமியார் வீட்லேயும் பிறக்க வேண்டியதெல்லாம் பிறக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். முடிஞ்சு போச்சு சண்டே விளாக். இனி நாளையிலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ அப்படி பார்த்தா இப்படி பார்த்தேங்க, ஆனால் அவங்களாம் சப்ஸ்கிரைபே பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கண்ணே. ஓகே, பாய், தேங்க்யூ.